இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு சக்தியை ஏவி விடுறாங்க. சரி துர்கா, நீ எப்படி இங்க? தேவி அம்மாவுக்காக நேர்த்தி கடன் செலுத்த எல்லாரும் கோயிலுக்கு வந்திருந்தோம். கோயில்ல பூஜை நடக்கும்போது எனக்குள்ள ஏதோ உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு. ஜெயில உங்களுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட போதுன்னு தோணுச்சு. அதான் பூஜையை பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். நீ மட்டும் வராம இருந்திருந்தா நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு துர்கா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க சூர்யா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்து வரவிட மாட்டேன். சரி சார், என் ஹஸ்பண்ட கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். நாளைக்கு சூர்யாவுக்கு ஜட்ஜ்மெண்ட். இப்ப மட்டும் ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்னோட வேலைக்கு பெரிய ஆபத்தா இருக்கும். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். சரிங்க சார். யோ, இவனை கூட்டு போங்கயா. ஓகே வரதண்ணா. ஏய் வாடா. வா. சூர்யா, நான் வரேன். சரி பாத்து போ. ம். தேவி எங்க ஹாசினி? அவ இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. பால் விளையாடலாமா? பால் விளையாடலாமா? ஐ, பால் சூப்பரா இருக்கு. வா அந்த மரத்துக்கிட்ட போய் விளையாடலாமா? சரி. ஐயோ, பெரியம்மா, துர்கா தான் ஃபோன் பண்ணா. பேசு. பூஜை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. ஹலோ. துர்கா எங்க இருக்க? பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அம்மா, தேவியம்மா எங்க? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்ல துர்கா, இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. துர்கா ஒரு நிமிஷம் இரு. தேவியம்மா இங்கதான் இருந்தா, இப்ப ஆள காணோம். என்ன சொல்ற ஹாசினி? தேவியம்மாவை காணுமா? டென்ஷன் ஆகாத துர்கா, கொஞ்சம் இரு. கோயில்ல தான் எங்கேயாவது இருப்பா. நான் தேடி பாக்குறேன். சரி. எங்க வா போய் பார்க்கலாம். தேவிமா, தேவிமா, துரத்திட்டு போ. தேவிமா, எங்க போயிருப்பா? தேவிமா, தேவிமா, துர்காமா, துர்காமா காப்பாத்துங்க.
தேவிமா தேவிமா துர்காமா காப்பாத்துங்க. தேவிமா தேவிமா ஐயோ காப்பாத்துங்க. கொல்லு அந்த குழந்தைய கொல்லு. தேவிமா தேவிமா ஒண்ணும் இல்லடா தேவிமா நீ பயப்படாத ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல சரியா ஏய் இப்பவும் புஷ் ஆயிடுச்சா சுத்தம். அந்த சூர்யாவை என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டா கோயில்ல இருக்கிற குழந்தை உயிரையாவது எடுப்போன்னு என் சக்தியை நான் பயன்படுத்தினேன். துர்காமா. இதுவும் அவுட்டு. அவங்கள அழிக்க நான் பண்ண 2 முயற்சியுமே இன்னைக்கு தோல்வியில முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மட்டும் இல்ல கிராண்ட்மா, என்னைக்குமே எங்களுக்கு தோல்வியில தான் முடியும். பாண்டி பொண்ணு தொலைச்சிருவேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. சொல்லிட்டேன். உண்மையை தானே சொன்னேன். பாட்டி நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல, மாரிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஊர்ல இருக்கிற சாமி எல்லாமே அவளுக்கு துணையா வந்துரும். அப்புறம் இன்னொரு விஷயம், சூர்யாவுக்கோ இல்ல குழந்தைக்கோ இல்ல அந்த குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த மாரிக்கு இருக்கு. என்ன சொல்ற தாரா? ஆமா பாட்டி, அவகிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்கு. அத வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் என் முயற்சியை அவ தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கா. கிழிச்சு அனுப்புவா. அப்போ முதல்ல அந்த துர்காவோட இல்ல அந்த மாரியோட அந்த அபூர்வ சக்தியை அவளுக்கு இல்லாம பண்றேன். அதுக்கும் நான் ஒரு பூஜை பண்றேன். அத முதல்ல பண்ணு. அவளுக்கு அந்த சக்தி இல்லாம பண்ணிட்டாலே போதும். நாம சுலபமா அவளையும் சூர்யாவையும் குழந்தையும் அப்படி அழிச்சிடணும். நான் ஏற்பாடு பண்றேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம். பை கிராண்ட்மா. இது போ. எங்க மதிக்க போகுது?